வணக்கம். இன்னைக்கு நாம எதை பத்தி பார்க்க போறோம்னா, திருவேற்காடு கருமாரியம்மன் கோவில் உருவான ரகசியம், கருவில் இல்லாத கருமாரி, அதிசய தல வரலாறு. இதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். தமிழகத்தின் மிகவும் சக்தி வாய்ந்த அம்மன் தலங்களில் ஒன்றாக விளங்கும் திருவேற்காடு கருமாரியம்மன் கோவில் பற்றி உங்களுக்கு தெரியுமா? கருவில் பிறக்காமல் சுயம்புவாக தோன்றிய தாய், பாம்பு புற்றிலிருந்து வெளிப்பட்ட சக்தி, சூரிய பகவானுக்கே சாப விமோசனம் அளித்த அருள், மகாவிஷ்ணுவையே தன் அருகில் அமர வைத்த மகிமை, இப்படி எண்ணற்ற அதிசயங்களை கொண்ட திருவேற்காடு கருமாரியம்மனின் தல வரலாறும் புராண ரகசியங்களும் இன்று நாம் பார்க்க போகின்றோம். வேளங்காடாக இருந்த திருவேற்காடு ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு இன்றைய திருவேற்காடு பகுதி முழுவதும் வேப்ப மரங்கள் நிறைந்த காடாக இருந்தது. அதனால் அந்த இடம் வேளங்காடு என்று அழைக்கப்பட்டது. இந்த புனித நிலத்தில்தான் அன்னை ஆதிபராசக்தி கருணாக வடிவில் ஒரு புற்றுக்குள் மறைந்திருந்து உலக மக்களுக்கு அருள் புரிந்து வந்ததாக புராணங்கள் கூறுகின்றன. கருவில் இல்லாத கருமாரி. திருவேற்காடு கருமாரியம்மனின் மிக பெரிய சிறப்பு என்ன தெரியுமா? அன்னை எந்த உயிரினத்தின் கருவிலும் உருவாகவில்லை. அவள் தானாகவே சுயம்புவாக தோன்றினாள். அதனால்தான் பக்தர்கள் அவரை கருவில் இல்லாத கருமாரி என்று பக்தியுடன் அழைக்கிறார்கள். இது அன்னையின் பரம்பொருள் சக்தியை உணர்த்தும் மிக பெரிய அடையாளமாக கருதப்படுகிறது. பாம்பு புற்றிலிருந்து வெளிப்பட்ட அம்மன். அந்த காலத்தில் மக்கள் ஒரு பெரிய பாம்பு புற்றை தெய்வமாக எண்ணி வழிபட்டு வந்தனர். ஒரு நாள் ஒரு பக்தரின் கனவில் அன்னை தோன்றி, நான் இந்த புற்றுக்குள் இருக்கிறேன், எனக்கு கோவில் கட்டுங்கள் என்று அருள்வாக்கு கூறினாள். மறுநாள் மக்கள் அந்த புற்றை அகற்றிய போது அன்னை கருமாரியம்மன் சுயம்பு திருமேனியாக காட்சியளித்ததாக தல வரலாறு கூறுகிறது. அதன் பிறகே அந்த இடத்தில் கோவில் கட்டப்பட்டு வழிபாடு தொடங்கியது. மகாவிஷ்ணுவுக்கு அருள் வழங்கிய அன்னை ஒரு சமயம் மகாவிஷ்ணு திருவேற்காட்டிற்கு வந்து அன்னையை தரிசித்தார். அப்போது கருமாரியம்மன், நீங்கள் ஸ்ரீனிவாசனாக இங்கே அமர்ந்து நவகிரகங்களை காத்து அருள வேண்டும் என்று வேண்டினார். அன்னையின் விருப்பப்படி மகாவிஷ்ணுவும் இத்தலத்தில் ஸ்ரீனிவாச பெருமாளாக எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் வழங்கி வருகிறார். இதனால் சக்தியும் விஷ்ணு தத்துவமும் ஒன்றிணைந்த அரிய தலமாக திருவேற்காடு விளங்குகிறது. சூரிய பகவானுக்கு சாப விமோசனம். திருவேற்காட்டின் மற்றொரு அதிசய நிகழ்வு சூரிய பகவானுடன் தொடர்புடையது. ஒரு முறை அன்னை கருமாரியம்மன் குறி சொல்லும் நாடோடி பெண் வேடத்தில் வந்தார். அப்போது சூரிய பகவான் அவரை அலட்சியப்படுத்தினார். இதனால் தனது தெய்வீக ஒளியை இழந்தார். தனது தவறை உணர்ந்த சூரியன் பின்னர் அன்னையிடம் மன்னிப்பு வேண்டி சரணடைந்தான். அன்னையின் அருளால் சூரியன் மீண்டும் தனது ஒளியை பெற்றன. அதன் நினைவாக இன்றும் வருடத்திற்கு 2 முறை சூரியனின் கதிர்கள் நேரடியாக அம்மனின் திருமேனியில் விழும் அதிசயம் நடைபெறுகிறது. கருமாரியம்மனின் அருள். திருவேற்காடு கருமாரியம்மனை மனமுருகி வேண்டினால் திருமண தடை நீங்கும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும், நோய்கள் நீங்கும், குடும்பத்தில் செல்வ வளம் பெருகும், நவகிரக தோஷங்கள் விலகும் என்று பக்தர்கள் நம்புகின்றனர். பாம்பு புற்றிலிருந்து சுயம்புவாக வெளிப்பட்டு சூரியனுக்கே அருள் வழங்கி மகாவிஷ்ணுவை தன் அருகில் அமர வைத்த அருள்மிகு திருவேற்காடு கருமாரியம்மன் இன்று கோடிக்கணக்கான பக்தர்களின் நம்பிக்கையாக விளங்குகிறார். இந்த புனித தலத்தை நீங்கள் தரிசித்து இருக்கிறீர்களா? உங்கள் அனுபவத்தை கருத்துல சொல்லுங்க. கருமாரியம்மன் திருவருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும். ஓம் சக்தி பராசக்தி.